ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் போத்திஸ் டிஜிகோல்டை பற்றின ஒரு வீடியோ தாங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோனே வச்சுக்கோங்க. நீங்கள் போத்திஸ் டிஜிகோல்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 21, 2024 தான் அவங்க இந்த ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ நான் செப்டம்பர் 25 இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நான் இந்த டிஜிகோல்டில் எப்படி நம்ம சேமிக்கலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அப் டு திஸ் டேட் இன்றைக்கி தேதி வரையும் இதில் இப்போ வரைக்கும் யாரும் ரெடம்ஷன் பண்ணி இது வரைக்கும் எந்த வீடியோவும் யாரும் வெளியிடலை. 330 days அப்படிங்கிறது எனக்கு எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா 26 ஆகஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 21 ஒருத்தங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க கூட அவங்களுக்கு எப்போ இந்த டிஜிகோல்டு முடியும்னு பார்த்தீங்கன்னா 22 ஆகஸ்ட் தான் முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் சொல்ல முடியும் அவங்க எப்படி பில்லிங் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க கிஃப்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க நமக்கு ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் ஏதாவது இருந்ததாக கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஓரளவு எல்லாத்துக்கும் நமக்கு தெரிய வர்றது யாராவது அந்த சிட் ஸ்கீமை முடித்து நமக்கு அவங்க சொல்கிற டீட்டெயில்ஸில் தான் நமக்கே தெரியும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஆகஸ்ட் 15 அன்னைக்கு போய் டிஜிகோல்டை க்ளோஸ் பண்ண போயிருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க அங்கே என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெரிய கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு அவங்க வாய்ஸ் நோட்லாம் அனுப்பியிருந்தாங்க. அவங்க சொன்னதை வச்சு நான் கடைக்கே கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 8 minutes கான்வர்சேஷன் போச்சுங்க. எது கேட்டாலும் இந்த ஒரு நிமிஷம் மேடம் நான் போய் கேட்டு வரேன்னு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அவங்க போய் கேட்டு வந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க, அதனால் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் நான் என்னோடய மொபைலில் அவங்களோட ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் காமிச்சா அது ஏதாவது அது காப்பிரைட் இஷ்யூ அந்த மாதிரி வரும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த மொபைல் நம்பரை நான் மறைச்சிருக்கேன். பட் நீங்கள் அவங்க சொன்ன கான்வர்சேஷனை நீங்களே கேளுங்க. நீங்கள் நாளைக்கு கடைக்கு போகிறப்ப இல்லை இது கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ எடுத்து காமிச்சு உங்கள் கடையில் தான் நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அது போக இவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கங்கிறதையும் தெளிவாக நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸே நோட் பண்ணி நீங்கள் கடையில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ, சொல்லுங்கள் சார். மேடம் 326 326 ஆமாம் மேடம். அப்போ 330th டே எடுக்கலாமா எப்படி? எப்போ மேடம்? இல்லை இப்போ 326னா இன்னும் 4 நாள் கழித்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் மேடம். இப்போ அப்போ வரையும் ஆஃபர் இருக்கா சார் உங்கள்கிட்ட? எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. புரியல, என்ன சார்? ஒரு நிமிஷம் மேடம். ஆடி மாதம் ஹலோ. சொல்லுங்கள் சார். சனிக்கிழமை இருக்கு மேடம். சனிக்கிழமை வரையும் இருக்கா? சரி சரி, அப்போ நான் அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் எதுனாலும். அது மாதிரி கிஃப்ட் இருக்க தானே சார் செய்து இதுக்கு? வரும் மேடம். ஓகே சார், ஓகே. அது இல்லை, அது போன தடவை வந்தப்போ சொன்னாங்க ஒரு ஆள் இல்லைனாங்க, ஒரு ஆள் இருக்குன்னாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ அதை வச்சு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடையில் போய் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேளுங்க. இல்லை நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் தான் இதை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கேட்குறப்ப தான் உங்களுக்கான ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பெட்டர் ப்ரைஸில் ஒரு நல்ல ஜுவல்லை உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதாவது ஏதாவது ஒரு வீடியோ போடும் போதில் நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறேன், இல்லை வீடியோ லென்த்தியாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அந்த பாயிண்ட்டை 2-3 தடவை சொல்கிறப்ப தான் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரீச் ஆகுது. அதனால தான் அந்த பாயிண்ட்டை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இப்போயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்கீம் ஒரு 330 days ஸ்கீம். ஆனால் நீங்கள் உங்களுடைய போத்திஸ் டிஜிகோல்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 336 days தான் இந்த ஸ்கீம் முடிகிற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 5 நாளில் என்னம்மா உனக்கு ஆயிரப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க.
அப்படி இல்லை, இப்போ இந்த ஆடி ஆஃபர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெண்டு வரையும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ எனக்கு வந்து இப்போ 26th ஆகஸ்ட் வந்து முடிகிற மாதிரி உள்ளது வந்து 1 வீக் முன்னாடி 6 நாளைக்கு முன்னாடி முடியுது அப்படின்னா எனக்கு இந்த சாட்டர்டேலே நான் போய் நகை எடுத்துக்கலாம். அப்போ ஆன்கோயிங் ஆஃபர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு அவங்க ஒரு ஆஃபர் இருக்குது, வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஜுவல்லாகவே நான் ப்ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறப்பே நீங்கள் உங்கள் டிஜிகோல்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்டிங் டேட் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள், எண்டிங் டேட் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாளுங்க. இதில் பிப்ரவரி மாதம் மட்டும் 28 நாள் வரும். மற்றபடி ஏப்ரல், ஜூன், செப்டம்பர், நவம்பர், அதாவது ஜூன், செப், நவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 மாதமும் 30 நாள் தான் வரும். மீதி உள்ள 7 மாதமும் 31 நாள் வருங்க உங்களுக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 330 நாள் தான் ஸ்கீமு. மொதல் 75 நாளைக்கு 7% இன்ட்ரெஸ்ட் தராங்க, அடுத்த 75 டேஸ்க்கு 5%, அடுத்த 75 டேஸ்க்கு 3%, அடுத்த 75 டேஸ்க்கு வந்து 1%. அதுக்கு அடுத்து வர லாஸ்ட் 30 டேஸ்க்கு நம்மளால் பணமே கட்ட முடியாது, அது ஹோல்டிங் பீரியட் மாதிரி உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு இப்போ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் 25ஆந்தேதி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அப்போ எனக்கு செப்டம்பரில் வந்து 25ஆந்தேதி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 25, 26, 27, 28, 29, 30 கிட்டத்தட்ட 6 நாள் வந்து எனக்கு செப்டம்பரில் வந்துடுது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்டோபரில் 31 நாள், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் அடுத்து 31 நாள், அடுத்து ஜனவரி 2025 அப்போ 31 டேஸு. நெக்ஸ்ட்டு பிப்ரவரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் லீப் இயர்லாம் கிடையாதுங்க, அதனால் 28 டேஸ் தான். அடுத்து மார்ச் வந்து 31 டேஸ், ஏப்ரல் வந்து 30 டே, அப்புறம் மே 31 டே இருக்குது, ஜூன்லேயும் 30 டேஸு, இப்போ லாஸ்ட்டாக ஜூலை 31 டேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆகஸ்ட்டில் வந்து 26th எடுத்துக்கலான்னு சொன்னனால 26 நாள் நம்ம டார்கெட் படி இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா 336 நாள் வருது. ஸோ இப்போ 336 நாளில் நான் அந்த 6 நாளை வந்து குறைச்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு 21 ஆகஸ்ட்டே வந்து எனக்கு 330 நாள் முடிஞ்சு 331வது நாள் தொடங்கிடுது எனக்கு என்னோடய கால்குலேஷன் படி. பட் ஷாப்பில் வந்து கால் பண்ணி கேட்டப்போ எனக்கு 330 டேஸ் வந்து 21ஆந்தேதியோட முடியுதுன்னு சொன்னாங்க. 21ஆந்தேதி வந்து எடுத்துக்கலாமா இல்லை 22ஆந்தேதி தான் போய் எடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு வந்து செப்டம்பர் 8ஆந்தேதி வந்து சிட் ஸ்கீம் முடியுது, 8/9/2025. அவங்க வந்து 9/8 அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு சிட் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் ரெடம்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்துருக்காங்க. கடைக்கு போய் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்துருக்காங்க, ஒரு சின்னதாக ப்ரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 4 கிராம்ஸாக என்னமோ சேர்ந்துருந்துருக்கு, அதுக்கு பார்த்துருக்காங்க. பார்த்தப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இங்கே வந்து இப்போ ஆஃபர்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது டிஜிகோல்டுக்கு எடுக்கிறீங்கன்னா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோஸ்லேருந்து அவங்க வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை எடுத்து அவங்கள்ட்ட சொன்னக்கப்புறம் ஓகே நீங்கள் ஆஃபர்லேயே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிட் ஸ்கீமுக்கு கிஃப்டெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. திரும்பியும் நம்ம வீடியோ காமிச்சு இல்லை இந்த மாதிரி நீங்கள் தான் சொல்லியிருந்திருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே கிஃப்ட் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லி பில்லிங் செக்ஷனில் சொல்லியிருந்திருக்காங்க. பட் அட் லாஸ்ட் ரெடம்ஷன் பண்ண போகிறப்ப தான் பார்த்தா அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் 8ஆந்தேதி தான் க்ளோஸ் ஆகுது, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும். அப்போ இப்போ க்ளோஸ் பண்ணால் என்ன செய்வீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் பெனிஃபிட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு 250 மில்லிகிராம் சேர்ந்துருந்துருக்கு, அது தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக கிஃப்ட் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து இல்லை இன்னொரு 10 டேஸ் தானே இருக்குது, நான் 10 டேஸ் கழித்து கூட வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க போல் அவங்க. இது இப்போ நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ கடைக்கு போய் நீங்கள் ஒரு பொருள் செலக்ட் பண்ணுறப்ப இல்லைங்க டிஜிகோல்டுக்கெலாம் வேஸ்டேஜ் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே. ஆனால் ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் தாங்க. ஸோ அது என்ன பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் டிஜிகோல்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த டிஜிகோல்டுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஜாயின் நவ்வை கொடுத்துக்கோங்க. அந்த ஜாயின் நவ்வுன்னு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குங்க. நீங்கள் அதை வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு அதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான் அண்டு டெனூர்னு ஒரு இருக்குங்க, பிளான் டெனூர்னு. இதிலே பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து மொத்தமாகவே 300 நாள் தான் இந்த ஸ்கீமே நமக்கு. அப்போ அந்த 300 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 330 டேஸில் வந்து அந்த 30 டேஸ் ஹோல்டிங் பீரியட் 330 டேஸு தான்
நம்ம மெச்சூர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் வந்து 5th பாயிண்ட் பார்க்கணுங்க. 5th பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 330 days த கஸ்டமர் கேன் பர்ச்சேஸ் த அக்குமுலேட்டட் வெயிட் இன் எனி பிஎஸ்எம் ஸ்டோர்னு போட்டிருப்பாங்க. அதாவது போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் ஸ்டோர் வந்து எதுலனாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் உங்களுடைய மெச்சூரிட்டி டேட்டை செக் பண்ணுங்கள். அதுலேருந்து சாலிடாக 5 daysக்கு முன்னாடியே போய் கூட நீங்கள் நகையை எடுத்துக்கலாம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து 5th பாயிண்ட் அண்ட் 8th பாயிண்ட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the customer is also entitled to a free gift based on the total amount paid at the time of redemption. ஸோ ஒரு gift வந்து இருக்குது. நம்ம டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதுக்கு ஏற்றாப்புல கிஃப்ட் இருக்குது. அதாவது ஒருத்தவங்க சிலவர் கேட்டிருந்தீங்க, பர்ச்சேஸ்டு பில்லுக்கு இருக்கா சிஸ்டர், இல்லை நம்ம சேர்த்த அமௌண்ட்டுக்கான்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வரையும் ஷாப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் கிஃப்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15th பாயிண்ட்டுங்க. கஸ்டமர் கேன் என்ஜாய் த ப்ரிவைலிங் ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்ளிகபிள் வைல் பர்ச்சேசிங் அண்டர் தி ஸ்கீம். ஸோ இந்த பாயிண்ட்டை காமிச்சு தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்கீங்களா, அதில் நான் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு சொன்னதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி சொன்னதுக்கப்புறம் சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு கடையில் சொல்லியிருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க எப்படி பில்லிங் பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஆவரேஜ் ரேட்டுக்கு பில் பண்ணுவாங்களா, இல்லை டோட்டல் வெயிட்டுக்கு நமக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு பில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற உங்களை எல்லா சந்தேகமும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டிஜிகோல்டு வந்து க்ளோஸ் பண்ணி ரிடம்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் காயினாக எடுக்கிறது பெஸ்ட்டாக, ஜுவல்லாக எடுக்கிறது பெஸ்ட்டாக, என்ன மாதிரி ஆஃபரில் வந்து நம்ம ஜுவல்லை எடுத்தால் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஸோ அதை வந்து நாளைக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.